இயக்குனர் ராம் தயாரித்துள்ள படம் தான் பறந்துபோ எனும் படம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படம். பாதி காக்கா முட்டை மாதிரியும் பாதி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியும் சின்ன பசங்களுடைய லைஃப் ஸ்டைல் பற்றியும் ரொம்ப அட்டகாசமாக அழகாக எடுக்கப்பட்டிருக்கு. பேரண்டிங் பற்றி அழகாக சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் மேலே குழந்தைகள் எப்படி எதிர்பார்க்கின்றார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. என்னோட பையன் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான், ரூமுக்குள்ளே இருக்கிறான், எப்போதும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அது இயற்கை கிடையாது. இயற்கையாகவே பசங்களுக்கு ஊர் சுத்த பிடிக்கும். காடு, மலை, ஊரணி, குளம் என்று வெளியில் சுற்றி விளையாடுவது தான் பிடிக்கும். அதுதான் அவங்க இயற்கையானது. அதை இந்த படம் அழுத்தமாக சொல்லுது. ஒரு பையனை நீங்கள் என்னதான் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சாலும் அது உலகம் போல் அங்கேருந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளே இருந்தால் ஹாப்பி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவனுக்கு எங்கேயாவது தேடல், ஓடி விளையாடணும், அந்த பியர் குரூப் அவங்களோட பசங்க ரேஞ்சுக்கு விளையாடணும் அப்படிங்கிறது இயற்கையாகவே அவங்க மேலே ஒரு தாக்கம் இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் நம்ம கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த குழந்தைங்க விரும்புகிறாங்க. அப்படி இந்த சின்ன குழந்தைங்களை பற்றி, அவர்களுடைய இயக்கத்தை பற்றி, ஒரு ஃபேமிலியில் எப்படி குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிறத பற்றியும் மிக அருமையாக எளிய முறையில் அட்டகாசமாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். பறந்துபோ படத்தில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த குட்டி பையன் அன்புன்னு சொல்லி ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நேச்சுரலாக அழகாக நடிச்சிருப்பான். அது மாதிரி அந்த கேரக்டர் சூஸ் பண்ண விதமும் ரொம்ப அருமையாக இருக்கும். சிவா ஹீரோ, அப்போ அஞ்சலி இருக்காங்க, அவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்க தான் அன்புக்கு ஒய்ஃபாகவும் சிவாவுக்கு அன்புக்கு அம்மாவாகவும் சிவாவுக்கு ஒய்ஃபாகவும் போடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனேன். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு கிளாஸ்மேட்டு க்ரஷ் மாதிரி அங்கே வச்சுட்டு அன்போட அம்மாவா வேற ஒரு லேடி கேரக்டரை காட்டுறாங்க. அவங்களும் நல்லா நடிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு அந்த கேரக்டர் கேத்தாப்புல அழகழகாக வடிவமைக்கப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பறந்துபோ படம் எல்லா பேரண்ட்ஸும், எல்லா சின்ன குழந்தைகளும், சின்ன குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு தேடலில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப அருமையான படம். ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல சிறந்த தமிழ் படம் வந்திருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.